யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை ரசம் செய்ய போகிறோம். வாங்க அந்த முருங்கைக்கீரை ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க அடிக்கடி இந்த ரசத்தை உணவோடு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்க, இந்த முருங்கைக்கீரை ரசம் பண்ணுறதுக்கு இந்த டம்ளருக்கு ஒரு 1/4 டம்ளர் பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. சின்னதாக இந்த சைஸு புளி சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுங்க. இந்த பருப்பு தக்காளி இதெல்லாம் இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் விடலாங்க. பருப்பும் தக்காளி வேகிறதுக்குள்ள நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசத்துக்கு இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு இது 1 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சது நம்ம இந்த முருங்கைக்கீரை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதில் வந்து இந்த ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இது கூட சேர்த்துக்கலாங்க. கீரை சேர்த்தாச்சுங்க. கீரை வேகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகுங்க. அந்த 1 நிமிஷம் கீரை வேகட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சு ஆற விட்டுடலாங்க. ஆற வச்ச முருங்கைக்கீரைங்க நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பருப்பு வெந்திருக்கும், அதை பார்க்கலாங்க. பாருங்கள், பருப்பு தக்காளி இதில் சேர்த்துன புளி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா. இப்போ இது ஒரு மத்து போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சிட்டுங்க. ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ரசம் தாளிச்சு விட்டுலாங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் எங்கள் வீட்டில் ரசம் எப்படி தாளிக்கணும் அப்படி தான் தாளிக்கிறேங்க. இப்போ கடுகு வெடிச்சது பார்த்திங்கன்னா காரத்துக்கு வரமிளகாய், கருவேப்பிலை, 3 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். 1-2 இப்படி வதக்கி வச்சுட்டுங்க. இது கூட நம்ம ரசப்பொடி சேர்த்துக்கணும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச ரசப்பொடிங்க, அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சும்மா 2 திருப்பிட்டுங்க. நம்ம வந்து இந்த ரசம் பார்த்திங்களா நம்ம எல்லாம் வேக வச்சு கரைச்சி வச்சுருக்குறோம், அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா முருங்கைக்கீரை, அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்தது நம்ம இறக்கிடலாங்க. சரி, பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து இதில் நம்ம பெருங்காயப்பொடி சேர்த்து நம்ம இறக்கிக்கலாங்க. பாருங்கள், முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரசம் ரொம்ப நல்ல கமகமன்னு வாசமாக இருக்குதுங்க. இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டில் அடிக்கடி இந்த வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை இந்த ரசம் வச்சு சாப்பிட்லாங்க. இது பெருசாக வித்தியாசம்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம வீட்டு ரசம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நமக்கு கீரை சேர்ந்துருக்கு இல்லைங்களா, முருங்கைக்கீரை, அதனுடைய பெனிஃபிட் நமக்கு இந்த ரசம் மூலமாக நமக்கு நிறைய கிடைக்குங்க. பாருங்கள், முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ஒரு அளவாக தான் போடணுங்க. நம்ம அதிகமாக ஒரு 2 கைப்பிடி அதிகமாகலாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரசம் வந்து அந்த வலுவழுப்பு தன்மை வந்துடுங்க. ரசம் அந்த இலையை நம்ம அரைச்சி உள்ள ஊற்றுறோம் இல்லைங்களா முருங்கையில், அது வந்து ரொம்ப வலுவழுப்பாயிடும். இப்போ நான் போட்ட அளவுகளோடு இந்த முருங்கைக்கீரை ரசம் செஞ்சு பாருங்கள். இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்க பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 தடவை இந்த ரசம் வச்சு சாதத்தில் தான் பிசைஞ்சு சாப்பிடணும்னு இல்லை, நம்ம டம்ளரில் ஊற்றி கூட குடிச்சிக்கலாங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.